ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? கேக்குதுங்க சார். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கஞ்சத்தனத்திற்கும் நம்மளுடைய ஒரு அறியாமைன்னு சொல்லலாம் இல்லையா? சிக்கனம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? நம்ம எங்கெல்லாம் சிக்கனமா இருக்கணும், எங்கெல்லாம் கஞ்சத்தனமா இருக்கணும். உண்மையிலே நம்ம இருக்கிற அந்த கஞ்சத்தனமும் அந்த சிக்கனமும் சரிதானா? நம்ம வாழ்க்கையை சரியா கொண்டு போகுதா? இல்ல நம்ம உண்மையிலே பாதிப்புக்கு உள்ள ஆயிருக்கிறோமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த கிளாஸ் ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு அறிவையும் ஒரு சிந்தனையும் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த அடிப்படையில இந்த கிளாஸ் ஒரு 7 மணிக்கு நம்ம நடத்தக்கூடிய இந்த வகுப்பு நிறைய மக்களுக்கு இலவசமா ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம். இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதனால நீங்க எல்லாருமே உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்களை தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்க முழுமையா ஷேர் பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, உங்களோட யூடியூப் சேனல்ல, இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இந்த கிளாஸோட லிங்கை நம்ம எப்படி அனுப்பியிருக்கிறோமோ அதை அப்படியே ஷேர் பண்ணி அதுல போட்டிங்கன்னா போதும். அது பப்ளிக்ல போட்டுருங்க. அப்பதான் நிறைய மக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ள ஜாயின் பண்றதுக்கு நிறைய அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை சரிப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இதோட ரெக்கார்டிங் யூடியூபோட ரெக்கார்டிங் நம்மளுடைய அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோஸ் அதுல இருக்கும். தினசரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்றதுக்கு பார்க்குறோம். 2 3 வீடியோஸ் மேக்சிமம் ஒன் டேல பண்றதுக்கு பார்க்குறோம். சில சூழ்நிலை காரணமா நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்மளால பண்ண முடியாம போகுது. இருந்தாலும் அதை முழுமையா நம்ம முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்த தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி நம்மளோட சேனலை பெருசா வளர்றதுக்கு, நம்மளுடைய ரீச்சை அதிகப்படுத்துறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த கஞ்சத்தனம் அப்படின்னா, உங்க வீட்டுல யார் இந்த மாதிரி இருக்கிறா? கணவனா, மனைவியா? யாராவது சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல நான் சார் ரொம்ப அது ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யறதுக்கான கஞ்சத்தனமா இருக்கும். ஆனா வெளியில இருக்க யாருக்கா செய்ய தந்தாலும் கஞ்சத்தனம் இருக்காது. வெளியே இருக்கிறவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்குமா ஏதாவது ஹெல்ப்னு கேட்டா செய்யறதுக்கு அது பால் பண்ண மாட்டாங்க சார். உடனடியா அதை செஞ்சுருவாங்க. வீட்டுல நம்ம கேட்கலன்னா வேணுமே இழுக்கடிச்சிட்டு இருப்பாங்க சார். வீட்டுல இருக்கிறவங்க கேட்கறது அவ்வளவா கவனிக்கிறது இல்லை, அவ்வளவா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறீங்க. எஸ் சார். அதே டைம்ல வெளியே இருக்கக்கூடியவர்கள் கேட்கறதுக்கு உடனடியா சங்கடப்படுறாங்க. பண்ணிடுவாங்க. உடனடியா அந்த வேலையை ஆக்டிவேட் பண்ணி உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்குலாம் கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியதா இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலா இது ஏன் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கஞ்சத்தனம் வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லாம உள்ள இருக்கிறவங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, நம்ம இதை 2 3 விதமா பிரிச்சு பார்க்க முடியும். என்னன்னா, குடும்பத்தோட வளர்ச்சி தேவை, அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம என்ன மாதிரி மனநிலையில பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான அந்த மனிதர் அப்படி இருக்கிறனாலதான் உங்க வீட்டுக்குள்ளார சில சுபிக்ஷமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இது ஒரு கஞ்சத்தனம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதே டைம்ல உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது
அது வந்து உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிதம் மிஞ்சியதாக இருக்கும் பொழுது அது கஞ்சத்தனமா இருக்காது. அது நிச்சயமா வந்து சிக்கனத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது ஃபியூச்சருக்கான ஒரு சில திட்ட வடிவமைப்பு அதுல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால யாரையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்றனால அவங்க கஞ்சம், அவங்க வந்து மோசம் அப்படின்னு ஆயிட மாட்டாங்க. நம்மளோட பார்வையில அது வந்து தவறாக இருக்கலாம். புரியுதா? சார் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தது சார். வெளியே செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட ஓகே நீங்க செய்யுங்க தாராளமா அப்படின்னு சொல்ல முடியும். வீட்லயே வந்துட்டு நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னால பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அடுத்த ஒரு பர்சன்னா அடுத்த செகண்டே போய் பண்றாங்க. அப்புறம் என்ன சார் வெளியே உங்களை வெளியே மதிச்சா என்ன? வீட்ல ஒரு சின்ன காரை இருந்தாலும் அதை 100 முறை திட்டிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் கஞ்சம் இருக்கு கஞ்சம் என்ன நம்ம இது நம்மளே இது பண்ணிக்க முடியும்? என்னன்னா, இப்போ வெளியே இருக்க கூடியவர்கள்ட்ட வந்து சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாது இல்லையா? தவிர்க்க முடியாத அந்த சூழ்நிலையினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு அதை செஞ்சே கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா அவங்கள வந்து செய்யலாம். உங்கள்ட்ட வந்து அதிகமான உரிமையும், உங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தியும் அவங்க கையில இருக்கிறனால, உங்களுக்கு கொடுக்கறத வந்து தவிர்க்கிறாங்க. ஏன்னா, இத வந்து நம்ம திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அத வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, எங்க வந்து நமக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதோ, எங்க வந்து நம்ம சொல்றது கேட்பாங்களோ, அங்க வந்து நம்ம அட்வான்டேஜ் அதிகமா எடுத்துக்குவோம். எங்க வந்து நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, யார் வந்து நம்ம இனி நாளைக்கு அவங்கள வந்து இந்த விஷயத்துக்காக அணுக முடியாம ஆயிரும். அதே மாதிரி நாளைக்கு இது வந்து உபகாரப்படும். நாளைக்கு இவங்க வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சருக்கு இவங்க வந்து ஏதாவது ஒரு சூழல்ல தேவைப்படுவாங்கும் போது, நம்ம வெளியே இருக்கிற மனிதர்களுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. அதனால வந்து வெளியே செலவு பண்றதும், உங்களுக்கு வந்து கம்மியா செலவு பண்றதும், கஞ்சத்தனத்தை உங்கள்ட்ட காட்டுறதுக்கும் முக்கியமான காரணமா இருக்கு. புரியுதா? எஸ் ரொம்ப சார். அன்பு அதிகமா இருக்கிற இடத்துலதான் நிறைய கோவிச்சுக்குவாங்க. எஸ் சார். சும்மா சும்மா கோவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. உங்ககிட்ட அதிகமான உரிமை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கோபத்தையே வந்து அன்பாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் நம்மளோட பயிற்சி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமான லவ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளோட அன்பையும் நம்மளோட இந்த சாஃப்ட்னஸையும் கொடுக்கணும். ஆக்சுவலா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம அதிக சப்தமா அதிக கோபமா ஒரு விஷயத்த சொல்றனால நம்மளோட துக்கத்தையும் கவலையையும் நம்ம அழுகையில காண்பிக்கிறனால சிம்பத்தியை கிரியேட் பண்றனால நம்ம சைட்ல எல்லாரும் நமக்கு வந்து ஒரு ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனை வந்து உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஸோ அந்த பெண்கள் வந்து பொதுவாகவே இந்த ஒரு ஆயுதத்தை வந்து எப்பவுமே கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது எப்படின்னா, ஒரு நல்ல ஷார்ப்பான கத்திக்கு மேல நடந்து போற ஒரு செயல் தான் நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஏன்னா அந்த கத்தி உங்களை சும்மா விடாது. கண்டிப்பா உங்க காலை வந்து பதம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படியாவது இதை கடந்தரணும்னு தெரியாம நீங்க அந்த கத்திக்கு மேல நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படிதான் வந்து இந்த சிம்பத்தி கிரியேஷன், நம்மளோட அழுகைகள், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அது வந்து தீர்வு கிடைக்காது. அதுக்கு பதிலா உங்களை வந்து அதிகமான காயப்படுத்த தான் செய்யும். ஸோ எங்க வந்து நமக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட அன்பை வெளிப்படுத்தி அவங்கள வந்து புரிய வச்சு அந்த அன்பின்பால் அவங்கள வந்து நமக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த விஷயத்த வந்து நம்ம புரிய வைக்கும் பொழுது எப்பவுமே வந்து நீங்க ரொம்ப சப்தமா பேசி ஜெயிக்கிறதை விட சாஃப்டா பேசி ஜெயிச்சவங்க தான் அதிகம். இந்த உலகத்துல மனிதர்கள் வந்து யாருக்கு அடிமை அப்படின்னா ரொம்பவுமே சாஃப்ட் டோன் இருக்கிறவங்களோட வாய்ஸுக்கு தான் இந்த உலகத்துல மக்கள் வந்து அடிமையாக இருக்கிறார்கள். நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஆணோட குரலுக்கு மக்கள் அதிக அடிமையாக அந்த பாடலை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்களா,
ஒரு பெண்ணோட குரலை வந்து விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாகவே மக்கள் வந்து ஒரு பெண்ணோட குரலைத்தான் கேட்கறதுல ரொம்பவுமே பிரியப்படுறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குரல்லையே வந்து அந்த சாஃப்ட் டச் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் தான் வந்து இன்னைக்கு பிரபலமாக மாறுகிறது. இப்ப பாருங்க, என்னதான் வந்து கங்கை அமரன் வந்து நிறைய பாடல் பாடுவார் இல்லையா? அவரோட அந்த டோன் வந்து கொஞ்சம் கரகரான் இருக்கு. அதே டைம்ல வந்து கானா பாடல்கள் வந்து நிறைய பாடுறாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் கணீன்னு கரகரான் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து அதே இடத்துல பாட்டு பாடுறாரு. தனுஷ் வந்து பாட்டு பாடுறாரு. ஏன் உங்களுக்கு அந்த தனுஷோட பாடல்களும் ஏஆர் ரஹ்மானோட பாடல்களும் அதே மாதிரி பெண்கள்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு நிறைய அஹ், சித்ரா, பெண்கள் வந்து சுசீலா, பாடிட்டு சித்ரா, சுசீலா, அப்புறம் வந்துட்டு சுசீலா, ஸ்ருதி, ம் ஸ்ருதி ஸ்ருதி, ஹாசன், இவங்க பிரசன்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர் மெஹதி, தான் சின்மயி. அதே வந்து அதே பெண்கள்ல வந்து ஹிந்தியில இருந்து வந்த ஒரு பெண் இருக்கிறாங்க இல்லையா? டோன் வந்து கணீன் இருக்கும். அவங்க பேர் கூட நல்ல பேர். ஸோ அந்த பெண்ணோட அந்த கணீனான ஒரு டோன் வந்து மக்களுக்கு ஸ்வர்ணலதா, அது ஸ்வர்ணலதா. சொர்ணலதா இவங்கெல்லாம் சாஃப்ட். ஓகே ஒரு சார். ஹிந்தி இவங்க வந்து நம்மளோட டிவி சேனல்ல கூட இப்போ ஏதோ கியூஸ் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க பாடகி. ஸோ அவங்களோட டோன் வந்து ஒரு மாதிரி கணீர்னு இருக்கும், ஒரு ஆண் குரல் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து பெருசா இருக்குமே சார், பொட்டு வச்சிட்டு இருப்பாங்களே. கோசல் கோசலா சார்? ஆமா, அவங்க பேர் ஸ்ரேயா என்னமோ. கோஷலா? யாருமா? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். இல்ல இல்ல, அவங்க இல்ல. இவங்க நிறைய விஜய் டிவி ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா பெரிய பொட்டு ஜட்ஜா வந்து வச்சிருப்பாங்க பாத்து சார், குண்டா, பெரிய பொட்டு ஹைட்டா. வச்சுட்டு உஷா நிறைய உஷா விஜய் டிவி உத்தூப் உஷா சார், அவங்க ப்ரோக்ராம்ல உத்தம் உஷா சார். உத்தூப். வந்து உஷா இதா உத்தூப். இருப்பாங்க, உஷா ஜட்ஜா உத்தம் இருப்பாங்க. சார். உஷா உத்தூப் யாருமே உஷா பேரு உத்தம். இல்ல, ரெண்டு உஷா. மூணு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கணீர்னு இருக்கக்கூடிய டோன். ஸோ இந்த மக்கள் வந்து இந்த பாடல்கள்லயே பாருங்க, அந்த அழகான ஒரு குயிலோட இசைங்கிற மாதிரி அந்த சாஃப்ட் டச் இருக்கிற அந்த டோனை தான் விரும்புறாங்க இல்லையா? ஒரு ஆண்கள்ட்டாகட்டும் பெண்கள்ட்டாகட்டும், எதை மனிதர்கள் வந்து விருப்பப்படுறாங்க? அதிகமா பிரபலம் எதுக்கு ஆயிருக்குது? அந்த சாஃப்டான விஷயம் தான். எங்கேயாவது கட்ட 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 கட்டான்னு சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கிற பாட்டு ரொம்ப நேரம் உங்களால கேட்க முடியுமா? ரொம்ப நேரம் அதையே வச்சு உங்களால திரும்ப திரும்ப கேட்க முடியுமா? அதே நல்ல மெமரிஸ் சொல்லிட்டு நைட்டு தூக்கம் வராததுக்கு கூட நம்ம அந்த சாஃப்டான விஷயத்த தான் வந்து ஏத்துக்கிறோம். ஸோ இது என்னன்னா, நம்மளுடைய குரல் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க மேல நிறைய பேரு பிரியப்படுவாங்க. உங்க சிம்பத்தினாலேயோ உங்களோட சவுண்டான கோபமான வார்த்தைகள்னாலயோ நிச்சயமா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நல்ல ரிச்சான கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா உங்களுடைய அந்த டோன் வந்து சாஃப்டா மாறணும். அந்த ரித்தம் வந்து சேஞ்ச் கொடுக்கணும். எப்போ வந்து அந்த சேஞ்ச் உங்க வாழ்க்கையில வரலையோ நீங்க கோடீஸ்வரனாக மாற முடியாது. இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் சீக்ரெட். உங்களை 1.25 லட்சம் 2 லட்சம் கொடுத்து நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த சீக்ரெட்டை உங்களுக்கு கத்து தருவாங்க. ஸோ அந்த சீக்ரெட் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது வந்து மிகப்பெரும் ஆண்டர்பிரனர்ஸ், மிகப்பெரிய ஒரு கோச்சஸ், அவங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய பிசினஸ் கோச்சஸ், அவங்க சொல்லக்கூடிய அவங்க பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரங்களுமே வந்து தன்னுள் ஏற்படுத்தி கொண்ட மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா அந்த டோன் சாஃப்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். தனியா இதுக்கு ஒரு டெக்னிக்கே இருக்கு. ஹவு டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்டா எப்படி பேசுறது, அந்த வேர்ட்ஸ்ல ஹார்ட்னஸ் இல்லாம நம்ம எப்படி ஒருத்தங்களை அணுகிறது. ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு விதமா சொல்ல முடியும் இல்லையா? ஒன்ன வந்து ஹார்டாவும் அவங்களுக்கு நேரா 1-to-1 சொல்லலாம். அதே விஷயத்த வந்து அதை புரியிற மாதிரி வேற விதத்திலையும் நம்மளால சொல்ல முடியும்.
ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்கிறதுல அது ஒரு பெரிய கோர்ஸாவே வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதுல என்ன நமக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே சாஃப்டா ஹேண்டில் பண்றதுக்கு தான் முயற்சி செய்யணும். அந்த ஹேண்டில் அவங்க சொன்ன மாதிரி உங்களோட எதிரே இருக்கக்கூடிய, உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய, உங்களோட வீட்டுல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க அதிகமான சிம்பத்தியை எதிர்பார்த்து அழுகிறதோ, அதே டைம்ல வந்து கோபமா உங்க விஷயத்தை எடுத்து சொல்றதோ, சவுண்டா சொல்றதோ நீங்க வந்து உங்களுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல நிம்மதி இருக்காது. பெண்களோட சவுண்டு அந்த வெயிட்டோட என்ட்ரன்ஸை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிரிப்பு, அதுவும் வந்து அந்த என்ட்ரன்ஸை தாண்டி போகக்கூடாது. இது ரெண்டையும் நீங்க வந்து உங்களோட எல்லைக்குள்ளார வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல வந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலை, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலை வந்து ஏற்படும். இந்த கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து தேவையான அளவு வருமானங்கள் இருந்து நம்ம வந்து அதை செலவு பண்ணாம அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கும் பொழுது, ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம அந்த செலவுகளை செய்யறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஞ்சத்தனத்துக்குள்ளார போகாது. ஒரு தேவை இருந்து அந்த தேவையை வந்து நம்ம முழுசா பூர்த்தி செய்யாம அந்த தேவையை குறைச்சுக்கிட்டு நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை வந்து தவிர்க்கிறது தான் கஞ்சத்தனம் அப்படிங்கிறது. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஆஹ் உங்களோட எந்த ஒரு காலகட்டத்திலையுமே உணவுக்காக கட்டுப்பாட்டை ஏற்படுத்தவே கூடாது. இது வந்து நீங்க வந்து பிரபஞ்ச சக்திக்கு செய்யக்கூடிய துரோகம். நீங்க அந்த உணவுல வந்து கட்டுப்பாடு வச்சா உங்களுடைய முழு வருமானமும் உங்களோட ஐஸ்வர்யமும் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, கஞ்சத்தனம்னு எடுக்கலாம், சிக்கனம்னு எடுக்கலாம், எதா இருந்தாலும் உணவுல நீங்க அதை காமிச்சீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் குறைஞ்சிடும். நிறைய பேத்துக்கு இந்த ரொம்ப முக்கியமான இந்த ரகசியம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியல. உணவுல யாரெல்லாம் சிக்கனப்படுத்துறார்களோ, யாரெல்லாம் வந்து உணவை வந்து சிக்கனத்தின் மூலமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமா நீங்க அழிவை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். அடுத்த உங்களுடைய தரித்திரத்தை நோக்கி நீங்க கிளம்புறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாடு சுபிக்ஷமாக மாறினதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில போய் அது ஒரு பேரரசாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது வந்து முழுக்க முழுக்க உணவை பேஸ் பண்ணதாதான். எப்ப வந்து உண்மையிலேயே ஒரு இடத்துல ஒரு நாட்டுல ஒரு வளமான நாடாக மாறுறது அப்படின்னா அந்த நாட்டுல வந்து உணவு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்து உணவு நிறைய வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் நம்ம காதுல கேட்கும் போது அங்கதான் சுபிக்ஷம் இருக்கும். அங்கதான் வந்து பெரிய அளவுல பணப்புழக்கம் இருக்கும். அந்த நாடுதான் ஒரு மற்ற நாடுகளை விட பணத்திலையும் செல்வத்திலையும் உயர்ந்த நாடா இருக்கும். நம்ம அவங்கள தப்பா பேசவே முடியாது. என்ன காரணம்? அதிமிஞ்சிய உணவு இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, யாசகர் வந்து ஒருத்தர் வந்து உணவு நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்து கேட்பார். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு தெய்வீக கதைன்னு கூட நம்ம சொல்லலாம். அது அவங்களோட பேர் நான் சொல்லலை, ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா அந்த நிகழ்வு என்னன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து யாசகம் கேட்கறதுக்காக வருவாங்க. நைட் டைம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கேட்கும் பொழுது அவங்க வீட்டுல வந்து அந்த
உணவு வந்து இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க நல்ல வருமானம் இருக்கக்கூடிய, நல்ல சுபிட்சமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த moral ஆஃப் தி ஸ்டோரி அது வந்து அதைத்தான் வெளிப்படுத்தும். ஆனா அதே யாசகர் வந்து திரும்ப இன்னொருத்தர்கிட்ட போய் யாசகம் கேட்பாரு. அந்த வீட்டுல வந்து நல்ல குழம்போ சாப்பாடோ இல்ல, ஆனாலும் கொஞ்சமா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவையான கொஞ்சம் பழைய சாப்பாடு. சோ அதை வந்து அவங்க எடுத்து அந்த மனிதருக்கு கொடுக்குறாங்க. இதுல என்ன புரியுதுன்னா, வந்தவரே கடவுள் எல்லா சுகத்தையும் உனக்கு கொடுத்துட்டு, நீ ஒரு யாசகரை வந்து கேட்கும் பொழுது உன்னால ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுக்க முடியல. ஏன்னா நீ பெர்ஃபெக்டா இருக்கிற, நீ கரெக்டா இருக்கிற, அதனால நீ வந்து உன்னுடைய சுபிக்ஷத்தை இழந்துருன்னு சொல்லிடுறாரு. இந்த நபர் வந்து அவங்க கிட்ட சாப்பாடே நாளைக்கு அரிசியே வந்து இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா போட்டு, கொஞ்சமா தான் அதிகமா போட்டு அந்த சாப்பாடை வச்சிருக்காங்க. சோ அதனால அந்த சாப்பாடு மிச்சம் இருந்தது. அந்த இரவுல வந்த அந்த கடவுளுக்கு அந்த பழைய சாப்பாட்டை, மிச்சமான தண்ணி ஊத்தின சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க. அவர் வயிறு நிறைஞ்சிருச்சு. இதுல எது சிக்கனம், எது கஞ்சத்தனம், இல்ல எது வந்து உணவை வேஸ்ட் பண்ணது? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஸ் ஏதா இருக்கா? எப்பவுமே நம்ம வீட்டுல ஒரு நபருக்கான சாப்பாடு இருக்கும். அதுதான் உங்களை தரித்திரத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். 100% ட்ரூ சார் இது. யாரெல்லாம் சார், பேசுமா? கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு தண்ணி 100% ஊற்றி கரெக்ட் வைப்பாங்க சார். சார் இது. எப்பவுமே ஒவ்வொரு விருந்தோம்பலும் வீட்லயும் அதுதானே சார். கொஞ்சம் சாப்பாடு வந்தவங்க எடுத்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டு வைப்பாங்க மன சார். நிறைவோட போனாலே அதே ஒரு நமக்கு வந்து திருப்தி, ஒரு நமக்கு வீட்டுக்கும் சுபிட்சம்னு சொல்லுவாங்கல்ல சார். எஸ், விருந்தோம்பல் கண்டிப்பா. தான் நல்லபடியா இருக்கணும். நீங்க சாப்பாட்டுல தண்ணி ஊத்துறேன்னு எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ, உங்க தலையில நீங்க தண்ணி ஊத்துறீங்கன்னு முடிவு பண்ணி, எப்பெல்லாம் வந்து அதுக்காக நீங்க கவலைப்படுறீங்களோ, அப்பெல்லாம் வந்து சுபிக்ஷம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க. அப்ப யார் வந்து எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களை உங்களோட அக்ஷய பாத்திரம் கழுவி கமுத்த கூடாது. கழுவி கமுத்த கூடாது. அந்த மாதிரி பண்றதுதான் உண்மையான கஞ்சத்தனம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சிக்கனம்ங்கிறது என்னன்னா, அந்த மிதமிஞ்சிய பொருளை செய்வது. நம்ம ஒரு மனிதருக்காக கருதி ஒரு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுனால, ஒரு புடி எக்ஸ்ட்ரா போடுறதுனால அது கஞ்சத்தனம் கிடையாது. அதே டைம்ல தேவையில்லாம அதிகமான குக் பண்ணி வைக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை வந்து செஞ்சு வைக்கிறது. சோ இது வந்து உங்க நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா? சோ அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு அதிகமா வைக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. அப்படி மிச்சம் வர சாப்பாடு மறாவது நாள் நம்ம வந்து ஒரு அற்புதமாக ஐஸ்வர்யமாக அது மாறுது. எப்படின்னா, பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு உணவாக அது மாறுது. எஸ்ஆர்னும் காலையில அந்த கஞ்சி தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா மூல நோய் சரியாயிடும். இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது, யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்குதோ அவங்க காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா சர்க்கரை நோய் குணமாயிடும். சார் அதை என் வந்து ஹஸ்பண்ட் ரம்ஜானுக்கு 30 டேஸ் இந்த மாதிரி தான் சார். அவருக்கு ராத்திரி 10 மணிக்கு தண்ணி ஊத்தி தயிர் போட்டு கொஞ்சம் ஊறுகாய் வச்சணும் சார். கவுச்சி கீச்சி எதுவுமே சாப்பிட மாட்டாரு. அந்த 10-12 வருஷமா இதே தான் சார் அவருக்கு. இப்ப கூட ராத்திரியில இருந்தா எனக்கு ஒரு சாதம், பழ சாதம் கொடுத்துரு, வேற ஒண்ணும் வேண்டாம், அதுதான் திருப்தினாரு. அந்த மாதிரி ஒரு பழக்கமே ஆயிடுச்சு எங்க 2 பேருக்கும். தண்ணி ஊத்தி இல்ல சாப்பிடுறது அது ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் அமிர்தம் என்னன்னா, மாதிரி.
தயிர் எடுத்துக்கிறதுனால நெஞ்செரிச்சல் இருக்காது. அதிகமான விரதம் இருக்கும் பொழுது நம்ம வயிறுல வரக்கூடிய கேஸ் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இரவு நேரத்துல கொஞ்சம் தயிர் சாப்பிட்றதுனால உங்க ஸ்கின் நல்ல டோன் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி உடல்ல நிறைய மாற்றங்களை தரக்கூடியது பழைய சாப்பாடு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சுட சுட சாப்பிடுவதை விட அந்த மோரெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறந்தது. எப்ப வந்து நீங்க அதிகமான வெரைட்டியை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதுக்காக மொத்தமா சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது தான் கஞ்சத்தனமே தவிர, தேவைகளை எடுத்துக்கிறது வந்து தவறு கிடையாது. தேவைக்கான எல்லா பொருளையும் நம்ம வந்து எடுத்து சாப்பிடணும். ஆனா அதிமிஞ்சி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உணவு சார்ந்த கஞ்சத்தனமும் அந்த நிகழ்வுமாக இருக்குது. புரியுதுங்களா? உணவு சார்ந்ததாக இருக்குது. இதே வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், இதுல என்ன கஞ்சத்தனம் இருக்குது? இதுல என்ன நமக்குள்ள வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம ஏன் வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய உறவுகள் வந்து பொதுவா நிறைய இடத்துல வந்து அந்த செலவு கால்குலேட் பண்ணிட்டு நம்ம உறவுகள் வர்றதை கூட வந்து எதிர்பார்க்கிறது இன்னைக்கு வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கோ இல்ல வந்து பொது இடங்களுக்கோ போனோம்னா நம்மளோட குடும்பங்களை பார்த்தா நம்ம வந்து நம்ம வாயில வர வார்த்தை என்னவா இருக்கும்னா, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம். இன்னைக்கு அந்த ஒரு கலாச்சார விஷயமே இல்லாம போயிருச்சு. புரியுதுங்களா? யாருமே யாரையும் இன்வைட் பண்றதே இல்லை. இவங்க இன்வைட் பண்றது எதுக்குன்னு கேட்டா கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, வீட்டு விசேஷங்களுக்கு மட்டும்தான் இன்வைட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம அந்த குடும்பத்துக்கு போறது அதே வந்து இண்டிவிஜுவலா ஒரு வீட்டுக்கு போறத 98% இன்னைக்கு தவிர்த்துட்டாங்க. யாருமே வந்து யாரோட வீட்டுக்கும் போறது கிடையாது. அது சொந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி குடும்பங்களா இருந்தா கூட இன்னைக்கு வந்து போறது இல்லை. எஸ்ஆர்னோ அதை வந்து தவிர்க்கிறாங்க. அப்படிதான் சார். அப்படிதான் சார் மாறிடுச்சு. கண்டிப்பா. கல்யாண சமயத்துல சொந்தக்காரர்களை தேடுறாங்க சார். தேட வேண்டிய சூழ்நிலை வருது சார். அவங்க இடம் மாறி போனது கூட தெரியாம இருக்கிறாங்க நிறைய பேரு. ஏன்னா இன்னைக்கு வந்து உறவுகளுக்குள்ளார இது வந்து ஒரு பெரிய கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அந்த கஞ்சத்தனம் எதை சார்ந்து இருக்குன்னா பொருளாதாரத்தை சார்ந்துதான் இன்னைக்கு எல்லாருமே வந்து போக்கஸ் பண்றாங்க. அந்த உறவுகளை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யவே கூடாது இல்லையா? அப்போ அன்னைக்கு வந்து உறவுகள் ரொம்ப மதிச்சாங்க. உறவுகளுக்குள்ளார இந்த ஒரு சூழல் வந்து வரவே இல்லை. ஆனா அன்னைக்கும் வந்து அந்த சிக்கனம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த சிக்கனம்ங்கிற அடிப்படை போய் கஞ்சத்தனத்துக்கு மாறி இருக்கு. அந்த மாறின விஷயம்தான் நீங்க இன்வைட் பண்றத இல்லாம பண்ணிட்டீங்க. அழைக்கிறதே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. உங்க பசங்களுக்கு 23 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த திருமண நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் உங்க குடும்பத்தை நீங்க அங்க போய் பார்த்து இன்வைட் பண்றீங்க. எல்லாரும் மண்டபத்துக்கு. இப்ப நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு போறதோட கான்செப்டே என்ன தெரியுமா? அவங்களோட சொந்த அக்கா தங்கச்சியை பார்க்கறக்காக. இது வந்து ரொம்ப ஒரு அசிங்கம்னு சொல்லலாம். உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்துதுன்னு நம்ம சொல்லலாம். தெரியுமா உங்களுக்கு?
சார் இப்போ வந்து நாங்களாம் ரொம்ப நாள் ஆகுது ஊருக்கே போயினேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் சரி எல்லாரும் பார்க்கலாம் தான் சார் போறோம். அது உண்மைதான் சார். இது இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த வந்து நிகழ்வு வந்து சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. இப்போ நாங்க லேடிஸ்ன்றனால நினைச்சா போய் பார்க்க முடியறது இல்ல. தூரமா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷன் வச்சா கண்டிப்பா போய் ஆகணுன்ற மாதிரி போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் கேன்சல் நடந்த இதுதான் அவங்க வாழ்க்கையில உறவுகளுக்குள்ளார ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கஞ்சத்தனம். ஆமாங்க சார், ஸோ இதை கண்டிப்பா வந்து தவிர்க்கணும். இதற்கான நேரத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா சார். நம்மளோட பயிற்சியில ரொம்ப முக்கியமான விஷயம் உறவுகள். ஸோ அந்த உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். இப்போ வீக்கெண்ட்ல நீங்க டூர் போகணும்னு நினைக்கிறீங்க, வீக்கெண்ட்ல சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க குழந்தைய வந்தா நல்லா பிரியாணி வச்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு ஒரு பிக்னிக் போற அந்த நாளை தவிர்த்துட்டு, சினிமாவுக்கு போகக்கூடிய அந்த நாளை தவிர்த்துட்டு உங்க சொந்த பந்தங்களோட வீடுகளுக்கு போகணும். அங்க போய் அவங்கள வந்து அணுகணும், பேசணும், பழகணும். அங்க போன பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்க வந்து பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. உண்மைதான். ஏன்னா உங்கள்கிட்ட தான் அவங்களோட நல்லது கெட்டதை பேச முடியும். அதுக்கு பேரு தாங்க உறவு. அப்ப அங்க போனா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்ல கொஞ்சம் பேசித்தான் ஆகும். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுதான் ஆகும். போய்தான் ஆகும். பார்த்துதான் ஆகும். பழகிதான் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்க கூடாது. அந்த உறவுகளை வந்து நீங்க திருமணத்துல மட்டும் சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம அந்த கஞ்சத்தனத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, நீங்க ரொம்ப லாவிஷால வாழ வேண்டாம் இல்லையா? சிக்கனமா இருக்கலாம்ல, சிக்கனமான ஒரு விஷயத்தை செய்யலாம்ல, ஜஸ்ட் ஒன்னு போய் அட்டன் பண்ணலாம் இல்லையா? உறவுகளுக்குள்ளார இந்த விஷயத்த மாற்றி அமைக்கலாம்ல. நீங்க அங்க போகும்போது லட்டு ஜிலேபி எல்லாம் கிலோ கணக்குல வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் அங்க தெரிஞ்சாலே போதுமானதுதான். ஸோ அதனால எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாம சங்கடமும் இல்லாம உங்க உறவுகளை வந்து நீங்க போய் பார்க்கணும். இதனால வந்து வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க திருமணத்துக்கு அப்புறம் உங்களோட மாமாவை போய் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தாய் மாமன். அவர் வந்து உங்க உங்க வீட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அம்மா, உங்க அக்கா தங்கச்சி, உங்க அண்ணன் தம்பி, இவ்வளவுதான் நீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கணவன், கணவனுடைய குடும்பம், உங்களோட குழந்தைகள், உங்களோட வாழ்க்கை, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்க மாமாவை தவிர்த்துட்டீங்க? திருமணத்துக்கு மட்டும்தான் மாமாவை கூப்பிடுவீங்களா? உங்க சித்தப்பாவை ஏன் தவிர்த்துட்டீங்க? உங்க பெரியப்பாவை ஏன் தவிர்த்துட்டீங்க? அவங்க எல்லாம் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம இதை செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா போகணும். உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோசமான ஒரு நிலைய நீங்க வந்து தவிர்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம், ஒரு திருமணத்துக்கு போறோம்னா அந்த வாசலோட திரும்பி ஓடி வரக்கூடாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற உறவுகளை போய் சந்திச்சுட்டு வரணும். புரியுதுங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு சில உறவுகள் வந்து இன்னும் நல்ல ஒரு பெட்டர் பிளேஸ் வந்து கண்டிப்பா வரும். யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. யாரும் உங்களை வந்து மோசமா நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது. உறவுகள் வந்து எப்பவுமே உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விதமான அசிங்கமாவும் தெரியுது. இதையெல்லாம் போய் ஒரு அட்வைஸா, இதெல்லாம் போய் ஒரு கிளாஸா சொல்லணுமே அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க மனசுல பயங்கரமா நிறைய கற்பனைகளும், நிறைய தவறுதலும், நிறைய புரிதலும் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. சார் சார் நாங்க நிறைய மிஸ் நேச்சுரலாவே பண்ணிருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா
சாட்டர்டே எல்லாம் ஒரு சண்டேனாலே யாரையாச்சும் போய் பாக்குறது, ரிலேட்டிவ் போறது, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடு, யார் வீட்டுக்குள்ள போகாம இருக்குமோ அப்படிதான் சார் முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். ம். முதல்லாம் ஒரு வீதியில இருப்பாங்க இல்லையா? எஸ் சார். சார் இப்பெல்லாம் இந்த டிவி மொபைல் வந்ததுல இருந்து சார் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு சார். டிவி பார்த்துட்டு லீவு தான் வீட்லயே இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் செல்போன் இருக்கக்கூடாது, கொடுத்துட்டா எது 10 ஊரோட இருந்தாலும் சுத்தி போன்ல வந்துடலாம் கான்டாக்ட் சார். பண்ணிக்கலாம். அது மாதிரிதான் ஆயிடுச்சு சார். கேக்குதுங்களா? சவுண்ட் கம்மியா செல்போன் இருக்கு. கொடுத்து அந்த உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனத்தை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். தவிர்த்துட்டு நம்ம வந்து அந்த உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ரொம்ப இதா போக வேண்டாம். ஜஸ்ட் ஒண்ணு பார்த்து அவங்களோட நலம் விசாரிக்கிறதுல வந்து நம்ம மிஸ் பண்ணாம அந்த விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சமுதாய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அந்த பிராட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எங்க போச்சுன்னே தெரியல. அந்த பிராட் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வது, எல்லா மனிதர்களிடையும் நம்ம வந்து பழகிறது, இந்த ஒரு தன்மை வந்து நமக்குள்ள இல்லாம இருக்குது. அதனால வந்து அந்த பிராட் மைண்டடா நம்ம எல்லாத்தோடையும் பழகக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா நபர்களுமே நமக்கு உரியவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள வரணும். அந்த பிராட் மைண்டோட மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலை வந்து நமக்கு இருக்கணும். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்கிறோம், யாராவது வந்து ரோட்ல பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சூழல் வருதுன்னா நம்ம இறங்கி அவங்களுக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கணும். இது வந்து தவறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வயசுல வந்து நீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க. ஒரு வயசுல வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ்ந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கும். ஆனா நீங்க வந்து அவங்களுக்காக உழைப்பீங்க, அவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க. அதே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கூட நீங்க போய் அவங்களுக்காக ஒரு வேலை செய்யறத வந்து தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஒரு திருமணம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வந்து எல்லா குடும்பத்தை சார்ந்தவங்களும் சேர்ந்து எல்லா லேடிஸ் வந்து எல்லாம் உட்காந்து வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, அந்த மயிலாஞ்சி போடுறது, இல்லைன்னா வந்து அந்த பந்தல் கட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே தங்கி எல்லா வேலைகளும் செஞ்சு அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு அப்படியெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு லைஃப் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் கேட்டரிங்ல கொடுத்துட்டு நம்ம அந்த திருமணத்துல கலந்துக்கிறவங்க கூட எந்த விதமான ஒரு ட்ரெஸ் கோடு கூட மாறாம, சின்ன அழுக்கு கூட ஆகாம நேரா வந்து அந்த மேடையில நின்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி அந்த டைனிங் கூட போய் கவனிக்கிறது இல்லை. நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வெல் செட்டில்டு. ஸோ எல்லாமே வந்து கேட்டரிங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் டு பேக்னு சொல்லலாம். பார்க்கிங்ல இருந்து திருமண நிகழ்வு வரைக்கும் எல்லாமே கான்ட்ராக்ட். அந்த திருமணத்தோட கடைசி கட்ட நிகழ்வு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை. அங்க வந்திருக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பி சொந்தம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டீப் ரிலேட்டிவ்ஸ், அவங்க யாருக்குமே ஃபுட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 50 பேர் அப்படியே நிக்கிறாங்க. 50 60 பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா நல்லா ஒரு 3 3:30 மணி ஆயிடுச்சு. அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ஆணுக்குமே ஃபுட் இல்லை. இது என்ன ப்ராப்ளம்?
உண்மையில அவங்கள்ட்ட காசு இல்லையா, செய்ய முடியாதா, இல்ல அந்த கேட்டரிங் கொடுத்தவங்க கிட்ட அவங்க சரியா செய்ய முடியாதா, என்ன ப்ராப்ளம்? நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான நபர்களை கூப்பிட்டுருக்குறாங்க, பல வெரைட்டி. ஒரு பக்கம் தந்தூரி சிக்கன் ஓடுது, மட்டன் ஓடுது, ஒரு பக்கம் அங்க பறக்கிறது இருக்கு, ஒரு பக்கம் குதிக்கிறது இருக்கு, ஒரு பக்கம் தவழ்றது இருக்கு. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. கடைசியில என்ன நடந்துச்சு இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இன்வால்மெண்ட், அந்த ப்ரோக்ராம் பத்தி, அந்த அந்த வந்திருக்கிறவங்கள பத்தி அவங்க வந்து ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகல, அதை கவனிக்கல அவங்க. சார் எப்பொழுதுமே ஒரு மேரேஜ்ல எடுத்து வச்சிருவாங்க சார், பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு தனியா எடுத்து வச்சிருவாங்க சார். இது என்னன்னா, அந்த கவனமும் அந்த சிந்தனையும் அக்கறையும் குடும்பம் சார்ந்த அந்த கவலையும் அதெல்லாம் இருக்கும்போது அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கான அந்த உணவை, அந்த ஃபேமிலிக்கான ஒரு உணவை எடுத்து எடுத்து தனியா வச்சிருவாங்க சார் வச்சிருவாங்க. தனியா. அதே டைம்ல வந்து அந்த விஐபி ஃபுட் மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து அவாய்ட், ஒரு சைட்ல எடுத்து வச்சுட்டு தான் சர்விங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கடைசியில வந்து அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய டேபிள் செட் பண்ணி, ஏன்னா எங்க அக்கா பொண்ணோட கல்யாணம், எங்க அண்ணன் பொண்ணோட பையனோட திருமணம், எங்க வீட்டுல எல்லாரும் எல்லா ஃபங்க்ஷனுமே நாங்க வந்து அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் தான் அதுல நிற்பேன். அதனால என்ன பண்ணோம்னா, அந்த ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு கடைசியில் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான 10 பேர் அல்லது 20 பேர், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேர், அதுக்கு நடுவுல அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரு பெரிய டேபிள் செட் பண்ணி அதுல எல்லா கம்ப்ளீட் ஃபுட்டும் அடுக்கி அந்த சந்தோஷமா அந்த ரெண்டு குடும்பத்தையும் இணைக்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன். நான் பல இடத்துல எங்க குடும்பத்திலையும் சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்டயும் நான் சொல்றேன். ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மனசையும் அந்த குடும்பத்தையும் அந்த உறவையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, நான் வந்து பறக்கிறத விட்டுருக்கிறேன், நான் வந்து மிதக்கிறத விட்டுருக்கிறேன், நீந்துறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பல கோடிகளை பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு திருமணம் நடத்துறதுனால அது ஒரு முழுமைத்தன்மையை வந்து அடையாது. எங்க அது முழுமையை அடையும் அப்படின்னா, நம்மளோட கேர். நீங்க பாருங்க, அம்பானியோட திருமணம் அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணாரு, ஒரு பிளேட்ல கொஞ்சம் மிளகா பஜ்ஜி எடுத்துட்டு அந்த சர்வ் பண்ற அந்த இடத்துல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த மிளகா பஜ்ஜியை சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. யார் பண்ணா? சிந்திச்சு பாருங்க, நீங்களாம் எவ்வளவு பெரிய மனுஷங்க, உங்கள்ட்ட எத்தனை கோடி உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வச்சிருக்கீங்க? யார் சப்ளை பண்ணா? அவங்க உறவுக்காரங்க சார், சார் விருந்துக்கு உறவுல கூப்பிடுறது இருக்கிறவங்க சார். முக்கியம் இல்ல சார், அந்த விருந்துக்கு வந்தவங்கள உபசரிச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுதான் சார். எங்க ஃபேமிலில எல்லாம் அதுதான் ரொம்ப சார். எங்க கடைசியில ஒரு 50 அம்பானியோட மெம்பர்ஸ் உறவுக்காரங்க வீட்லயே வந்து மிளகா பஜ்ஜி சப்ளை பண்றாரு அவரு அப்படின்னா, புரியுதா உங்களுக்கு? அவங்க இவ்வளவு கோடி சம்பாரிச்சு வச்சுட்டும் அவங்க என்ன செய்யறாங்க, சாதாரண அவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய, அவங்க திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு இவர் மிளகா பஜ்ஜி கொண்டு போய் கொடுக்குறாரு. அமீர் கானையும் சல்மான் கானையும் எல்லாம் கூப்பிட்டு என்னோட ஃபேமிலிக்கு நீ சப்ளை பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அங்க ஒன்ன விட நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் எனக்கு செலிபிரிட்டி என்னோட மாமன் மகன் தான், என்னோட அத்தை மக தான் அப்படிங்கிறத தான் அங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த ரிச்சுக்கு வந்ததுக்கும் அவங்க அந்த லெவல்ல இருக்கிறதுக்கும் காரணம் உங்களை மாதிரி பெருமையை வச்சுட்டு நடக்கிறவங்க இல்ல, அந்த பெருமையெல்லாம் தூக்கி வீசிட்டு உறவுகளை தூக்கிட்டு நடக்கிறவங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் அவ்வளவு ரிச்சா இருக்கிறாங்க. அந்த எல்லையை வந்து கடந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை நல்லா ஆகணும், நீங்க மேல வரணும்னா உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு வரோம்னா, நம்ம ஒரு மீட்டிங் நடத்துறோம்னா நம்ம அந்த மாதிரி ரொம்ப கவனிக்கிறோம். ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபுட்டு, தண்ணி, அதே மாதிரி டீ காஃபி, வாங்குற ஃபுட்டோட குவாலிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து ஏன் அங்க வந்து 1-to-1 உள்ள போய் உட்கார்ந்து பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கதான் அந்த உறவு
உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அதிகமாகுது. ஸோ அதை நம்ம வந்து அதிகமா செஞ்சுதான் ஆகணும், அதை கேர் எடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த உறவுகளுக்குள்ளார நம்ம வந்து ஒரு சிக்கனப்படுத்துறன்னு நினைச்சிட்டு நம்ம அந்த கஞ்சத்தனத்தை காமிச்சோம்னா முழுசா நம்ம வந்து இல்லாம போயிடுவோம். பாத்தீங்களா எவ்வளவு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு வந்து அன்னைக்கு நடந்துருச்சு. கடைசியில வெறும் சாப்பாடு ஒண்ணும் இல்லாத அது ஒரு மாதிரியான ஒரு அனீசியான ஒரு இடமா போயிருச்சு. அவங்க லைஃப் டைம் வந்து இதை மறக்க முடியுமா? இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, ஆனா அவுட் ஆயிடுச்சுல்ல. அவங்களுடைய மரணம் வரைக்குமே அந்த கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையில இதை வந்து திரும்ப திரும்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நம்ம திருமணத்துல இப்படி ஆயிடுச்சுல்ல, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சுல்ல. பணம் இருந்து என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த அக்கறையும் அந்த கேரும் தான் வந்து அதை நம்மளை வந்து முழுமைப்படுத்தும். அது மாதிரிதான் நம்மளுடைய இந்த உறவுகள், அந்த வெளியே இருக்க சோசியல் இந்த சிஸ்டத்துல வந்து நாம பிராட் மைண்டடா இருக்கும். நம்ம அங்க வந்து நம்மளை சுருக்கிக்க கூடாது. நம்மளை சுருக்கணும்னா போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அக்கறைய, அந்த சமுதாய அக்கறைய அந்த இடத்துல நம்ம செஞ்சுதான் ஆகணும். அங்க போய் இறங்கி அங்க நின்று அதை கேர் எடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த கேர் எடுக்கிறனால அந்த இடத்த வந்து என்ன நம்ம நடக்குதுங்கிறத கவனிக்கிறனாலதான் நம்மளோட எல்லா நிகழ்வுகளும் நம்மளோட வாழ்க்கையும் மேல வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கஞ்சத்தனம் வேற, சிக்கனம் வேற. ரெண்டையும் போட்டு கசக்கிக்காதீங்க, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. தேவைகளை பூர்த்தி செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தேவைகளை தவிர்த்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது கஞ்சத்தனம். புரியுதுங்களா? சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களை வருத்திக்கிட்டு நீங்க சிக்கனப்படுத்தினீங்கன்னா அது வந்து கஞ்சத்தனம். தேவைகளை புரிஞ்சு நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது வந்து சிக்கனம். இந்த தெளிவு வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த தெளிவு இருந்ததுன்னா நம்மனால அதை ஐடென்டிஃபை பண்ணி எங்க நம்ம செலவு பண்ணணும், எங்க செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம செலவு பண்ணலாம். அந்த மாதிரி செலவு பண்ணும் போதுதான் உங்க வாழ்க்கை வந்து முன்னேறும். உங்களால மேல வர முடியும். உங்ககிட்ட அந்த ஐஸ்வர்யம் வந்து கொட்டும், மழையாக பொழியும். உங்களோட தேவைகளுக்கான பணம் வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, இத வந்து நம்ம புரிஞ்சுக்காம எனக்கு வந்து நல்லது நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வர மாட்டேங்குது, நான் நல்லா ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு நாட்டோட தரித்திரமும் ஒரு நாட்டோட செழுமையும் எங்க இருக்குதுங்க? உணவுல இருக்கு சார். உணவுலதான் இருக்குது. சோமாலியால சாப்பாட்டுக்கே இல்லைன்னு சொன்னா அவன் தரித்திரத்துல இருக்கான். இந்தியால நிறைய சாப்பாடு இருக்கு, வேஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம வளர்ச்சி பாதையில இருக்கிறோம். புரியுதுங்களா? அமெரிக்காலையும் சவுதியிலையும் நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்க, அதை கொண்டு போய் அந்த சோமாலியா கொடுத்தா அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லி ஒரு ரீல் போடுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப உச்சகட்ட சுபிக்ஷத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப உணவை சார்ந்துதான் அது எல்லாமே இருக்குது. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு புடி சாப்பாடு பாக்கி வச்சுக்கங்க. எப்ப கடவுள் உங்களோட வீட்டோட கதவை தட்டுவாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களோட ஐஸ்வர்யத்தை எப்போ அந்த பழைய சோறுல இருந்து அவங்களுக்கு முழு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு நல்ல பிரியாணி மிச்சம் இல்லாம தொடச்சு வச்ச வீட்டை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு போயிட்டாரு கடவுள், இல்லையா? உங்க வீட்டுல அது நடக்க கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எப்பவுமே உணவு இருக்கணுங்க. சட்டி கமுத்தி உங்க வீட்டுல வைக்காதீங்க நைட் டைம். எல்லாம் எப்படி எப்படி இருக்கிறீங்க? நைட் ஆனா எல்லாம் பிளேட் எல்லாம் கழுவி சட்டி எல்லாம் கழுவி மேல பரன்ல அடுக்கி வச்சிருவீங்க, இல்லையா? ஆமா சார், இது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழக்கம். யாரெல்லாம் சொல்றீங்க? சார் அப்படி கிளீன் பண்ணி வச்சாதான் செல்வம் சேரும்னு ஒரு டைலாக் வேற போடுறாங்க சார். இப்போ உங்க கணவர் வந்து இல்லைங்க சார், நாங்க எப்பயுமே வந்து வீட்டுல சாப்பாடு கொஞ்சமாச்சும் வச்சுதான் சார் வைப்போம். அதே மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சமைச்சு வைக்கிறது இல்லை. இல்லைங்க சார், அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் எங்க அம்மா எல்லாம். அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே நைட்ல ஏதாச்சும் சாதம் இல்லைனாலும் சப்பாத்தி செய்யறோம், இல்ல ஒரு இட்லி செய்யறோம்னா கூட
அது கொஞ்சமாச்சும் அந்த ஹாட் பாக்ஸ்ல வச்சுதான் சார் வைப்போம். அந்த மாதிரி ஃபுல்லா தொடச்சி எல்லாம் வைக்க மாட்டோம் சார். எங்க அக்ஷய பாத்திரத்தை தொடச்சு வச்சு அப்புறம் கடைசியில என்ன ஆகும்? அதான் சார், அது கூட இப்பெல்லாம் மதியத்துல சாப்பாடு செய்தாங்கன்னா சாப்பிட்டு மதியமே அப்படியே கழுவி சுத்தமா வச்சிருவாங்க சார். வீட்டுல சாப்பாடே இருக்காது சார். செஞ்ச உடனே சாப்பிட்டு கழுவி கவுத்து வச்சிருவாங்க சார். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேட்க ஃபர்ஸ்ட் மாட்டாங்க. நம்மளோட எண்ணங்களே சுருங்கிருச்சுங்க ஆமாங்க சார். இல்லையா? நம்ம எண்ணங்களே வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து ஆமாங்க நீங்களே சார். உங்களுக்கு தேவைக்கு இப்போ நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டே கிடையாது வயிறுக்கு. எஸ். பசிச்சா 3 சப்பாத்தி சாப்பிட போறோம், பசி கம்மியா இருந்தா 2 சப்பாத்தி சாப்பிட போறோம். ஆனா கரெக்டா உனக்கு 2 உனக்கு 2 உனக்கு 2 மொத்தம் வீட்டுல 3 பேர் 6 சப்பாத்தி அப்படி நீங்க சுட்டு கொடுக்கறதா இருந்தா அந்த வீட்டுல ஐஸ்வர்யமே வராது. ஏன்னா உங்க வயிறையே உங்களால அளக்க முடியாது, நீங்க அளந்துட்டீங்க. அப்ப நீங்க தரித்திரத்துக்குள்ளார போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உங்க பசியை நீங்க சகிச்சுக்கிறீங்க. மேபி உங்க கணவருக்கோ உங்க குழந்தைக்கோ கொஞ்சம் பசி அதிகமா இருந்திருக்கலாம். நீங்க பண்ண கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருந்திருக்கலாம். அப்போ ஒண்ணு சாப்பிடலாம் நினைக்கும் போது ஒரு ஆளைக்கு 2 தான், அதுக்கு மேல எல்லாம் கேட்கக்கூடாது, என்னால எல்லாம் பரத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ளார சனியை உயர்ந்துரும், பின்னாடி வந்து நின்றும். புரியுதுங்களா? யார் வந்து நிப்பா? சனி பகவான் யாருக்கு தெரியுமா? சார் அது மாதிரி எல்லாம் திட்டம் யாரெல்லாம் போட்டு செய்ய முடியாது சார். அவங்கவுங்க யாரெல்லாம் தவறு தேவையானதை சாப்பிட செய்யறாங்களோ போறாங்க. அவங்கள சரி பண்றதுக்கு மட்டும்தான் சனி பகவான் வருவார். அப்ப அந்த ஒரு கெட்ட செயலை நீங்க செஞ்சு உங்களுக்காக உழைச்சிட்டு வந்த அந்த மனுஷனுக்கு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் பின்னாடி வந்து நின்றுவார். அவரை வரவேற்கிறதும் சரி, உங்க வாழ்க்கையை சூன்யமாக்குறதும் சரி உங்களை பொறுத்தது. சோ அது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா யாரு வரணும்? லக்ஷ்மி வரணும். அப்போ லக்ஷ்மி வர்றதுன்னா நிறைய தங்கத்தை தட்டுல தூக்கிட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சமா ஆட்டினாலும் அது கீழே சிந்திட்டு தானே இருக்கும், கீழே கொட்டிட்டு தானே இருக்கும். வலிய வலிய வரணும் இல்லையா? அது அப்ப கொஞ்சம் எக்ஸஸா தான் இருக்கணும். அதே மாதிரிதான் உங்க உணவுகள் வந்து எப்பவுமே கொஞ்சம் எக்ஸஸா நைட்டு மட்டும் பாதுகாத்து வச்சுக்கணும். அது உங்களுக்கு பல ஐஸ்வர்யத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, உங்களுடைய அனுபவத்தை இந்த கிளாஸ்ல நீங்க ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மைண்ட் அப் பண்ணலாம். சார் எங்க மாமியார் அப்படிதான் பண்ணுவாங்க சார். ராத்திரில கொஞ்சம் கஞ்சி வச்சுட்டு அந்த ஒரு பிடி சாதம் போட்டுதான் வைக்கணும்னு அது அப்போல இருந்து கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு பழக்கம் எங்க வீட்டுல. அந்த மாதிரி அடுப்புல வந்து ஒரு சட்டி எல்லாம் வைக்கணும், கவுத்து வைக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் இது பண்ணாங்க சார். ஆனா நீங்க ஒவ்வொரு சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் சார் அந்த மாதிரிதான் வழி நடந்துட்டு போகுது சார். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ் ஐஸ்வர்யம் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ நிம்மதியா வாழ்த்த போகுது சார். அது வந்து ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் தான் சார். விருந்தாளிகள்லாம் சந்தோஷமா வருவாங்க எங்க வீட்டுக்கெல்லாம். எஸ். போன வாரம் கூட எங்க அங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 2 கெஸ்ட் வராங்க சார் சொல்லியிருந்தேன். லண்டன்ல இருந்து எங்க தங்கச்சி பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் வந்திருந்தாங்க. அவ சொல்றா, நாங்க எப்பவுமே விருந்துக்கு போனா எங்க இந்த ஆண்டி வீட்டுக்கு தான் போவோம், வேற எந்த வீட்டுக்கும் போக மாட்டோம், அவ்வளவு நல்லா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சார் இவர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர்ல இருந்து வந்தா கூட எல்லா கெஸ்டும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. எங்களை யாரும் கூப்பிட்டு விரும்பல் பண்றதெல்லாம் இல்ல. எனக்கு சமைச்சு கொட்டியே எனக்கு வாழ்க்கை அதுலயே அது முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு யாராவது கூப்பிடுவாங்களே வீட்டுக்கு போலானே இல்ல சார். அவர் வரும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வருவாரு, போகும்போது சொல்லிட்டு போறதுக்கு வருவார். அப்புறமா ஒரு வாரத்துக்கு அண்ணி வருவாங்க, ஒரு வாரத்துக்கு நாத்தனார் வருவாங்க, ஒரு நாள் தங்கச்சி வருவாங்கன்னா எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டே தான் இருக்கிறது வேலை இருந்தது. இன்னைக்கு கூட சார், நேத்து கூட வெறும் இட்லி பாயா பண்ண நாசினாங்க. சரி நாத்தனார் வந்தா மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெஷலா கேர் பண்ணுவேன், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல உள்ள மருமகளும் கவனிக்கிறதுன்னு எப்ப வந்தாலும் அவங்களுக்கு 4 வெரைட்டி பண்ணி தான் வச்சு சமைச்சு போடுவேன். சரின்னு நானு நேத்து வச்ச ப்ரான் பிரியாணியும் பண்ணியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா எங்க சம்பந்தி வந்துட்டாரு. அவரு வேண்டாதான்னு சொன்னாரு. அப்ப கூட சார் கொஞ்சம் செய்யறதுலாம் இல்ல, எப்பவுமே தங்கி ஒரு மறுநாள் சாப்பிடுற மாதிரிதான் செய்வான். வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போறாரு. எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி யாரும் வந்துருவாங்க சார். ஆனா சொல்லுவாங்கல்ல லக்ஷ்மி தான் இருக்கு சொல்லி அந்த மூதேவி இல்ல சார். அவ்வளவு நம்ம மனசீக்கத்து தான் சார் எல்லாம் நடக்குது.
எல்லாம் ஒண்ணு அனுபவ பாடம் தான் வாழ்க்கையில. ஒவ்வொரு சொன்ன பாயிண்ட்டும் என் வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துது சார். அல்ஹம்துலில்லாஹ். சிரிச்ச முகம், எப்பவுமே சாஃப்டா இருக்கணும். என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவக்காரனா இருக்கணும், அவரை மேனேஜ் பண்றதே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு சார். எங்க இப்ப கூட நாத்தனார்களுக்கும் தூர தூர உறவு கூட என் சிரிச்ச முகம், நான் பேசுற ஹம்பிள்னஸ் எல்லாமே ஃப்ரெண்டு. நான் யாருமே ஃப்ரெண்டை வைக்கிறது இல்லை சார். ஆனா எல்லாம் என்ன தேடி தேடி வருவாங்க, போன்ல பேசுவாங்க. அது ஒரு பெருமை இல்லை சார், ஒரு மன திருப்தி. கண்டிப்பா. அதுதான் சார் எனக்கு நான் ரொம்ப லக்கின்னு நினைப்பேன் சார். எல்லா விதத்துலயுமே நமக்கு கஷ்டப்பட்டா கூட இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னா அது ஒரு என் மருமகங்க கூட சார் ஊர்ல கூட அப்படிங்கெல்லாம் ஊர்ல எல்லாம் துபாயில எல்லாம் என்ன வந்தா யாரும் ஒரு விருந்தோம்பலே செய்ய மாட்டாங்க அவங்கவுங்கன்னு. இப்ப கூட எங்க மருமக ரெண்டு பேரும் வந்தா ஒரு 10-12 ஐட்டம் இல்லாம விருந்தோம்பல் வைக்கிறதே இல்லை சார். அதே கூட எனக்கு சந்தோஷம். அவ்வளவு நல்லா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சாங்களேன்னு, அதெல்லாம் ஒரு காட் கிஃப்ட் தான் சார் எனக்கு. வெரி சாட்டிஸ்ஃபைட் லைஃப் சார். இதுக்குதான் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே யாருக்கும் இல்லை சார். இருந்தாலும் அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாம் இது கொடுக்கறத நம்ம திருப்தியா ஏத்துக்கிட்டா அதுக்கு வருத்தம் தனின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் சார். அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் சார். என் வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. சார் ஒன் அப்படின்னா சைடு சொந்த பந்தத்துக்கு மட்டும்தான் சார் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஃபுட் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதே மற்றவங்க ஆப்போசிட் பர்சனுடைய ஆளுங்க இருக்காங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது, கண்டுக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்களே சார், அவங்களே என்ன சார் பண்றது? யாரையும் நம்மனால திருத்த முடியாது. யாருக்கும் அவங்களுக்கு சாப்பிட முடியும் தெரிஞ்சும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கொடுக்கறது கிடையாது. வேகமா ஓடி போய் அதை கொடுக்காத, அதை பண்ணாத அப்படின்னு எடுத்துன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பண்றது? அதுக்கெல்லாம் கர்மா அவங்களுக்கு நாளைக்கு பதில் சொல்லும். புரியுதுங்களா? நீங்க யாரையும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தி தாராளமா தண்டிக்கும். அதுதான் சார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதுதான் சார். யாரையும் நம்ம திருத்த முடியவே முடியாது. நம்ம கடமை நம்ம திருப்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நாம நமக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் இருக்குன்னா அதை அதை வைக்கிறது இல்லை சார். இதே அவங்க ரிலேஷன்ல யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா அதை வாரி எடுத்துமே வச்சிருது. அந்த மாதிரியே இருக்காங்க. அதாவது சோ அதை எடுத்து வச்சுன்னா இது அவங்களுக்கு பிடிக்கும் அதனால எடுத்து வச்சேன் அப்படின்றாங்க. நமக்கு ஒரு விஷயம்னா அதை பண்ண இல்ல. அது பொதுவா நம்ம ஒரு பற்றற்ற நிலையில இருந்தோம்னா நமக்குள்ள கோபம் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது, இது வேணும்னு இருக்காது, இது சாப்பிடணும்னு இருக்காது. நம்ம எல்லாமே ஒரு தேவையற்றவர்களாக நம்ம மாறிடுவோம். அப்ப என்னன்னா ஒருத்தங்க நமக்கு கவனிக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும், அவங்க கவனிச்சாலும் கவனிக்கலைனாலும் நம்ம நம்ம மைண்ட் செட்ல தெளிவா இருப்போம். தெளிவா நமக்கு ஒண்ணு புரியுது. நமக்கு அந்த கோபம் வராது, அந்த சங்கடம் வராது, அந்த கவலை வராது, அவங்கள பத்தி எந்த சிந்தனையும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம மன்னிக்க கூடியவர்களாக இல்லையா? நம்ம மனசு எதிர்பார்ப்பே இல்லாத இடத்துல இருக்கு. அப்போ சாதாரண விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கல, அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு அது தரல, இதெல்லாம் பத்தி நமக்கு கவலையே இல்லை. அவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா பிரபஞ்ச சக்தியில தாராளமான கர்மா அவங்களுக்கு உருவாயிட்டே இருக்கும். அவங்க இன்னைக்கு பாதிக்காது, ஃபியூச்சர்ல அவங்கள பாதிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவங்க எதையாவதெல்லாம் சந்திப்பாங்க. அப்போ நம்ம யாரையும் தண்டிக்கவோ கோவப்படவோ எதிர்பார்ப்புல காமிக்கவோ நமக்கு அவசியமே இல்லை. அதான் சார் இவர் சொல்றார் சார்,
நம்ம ஓகே விரும்பி சார். சென்றால் விலகி செல்லும், விலகி சென்றால் விரும்பி வருமா. அதனால எதுவுமே நம்ம ரொம்ப லைக்கும் பண்ணக்கூடாது, டிஸ்லைக்கும் பண்ணக்கூடாது. நார்மலா எஸ், இருந்துட்டாலே எல்லாமே இதாயிடும் சார். அவ்வளவுதான் லைஃப். அதனால அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தரலையா பரவாயில்ல, நல்லது. இன்னைக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு மேபி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கும், அதுக்காக அவங்க தராம விட்டுருக்காங்க. எனக்கு அந்த பிரபஞ்ச சக்தி இன்னைக்கு அதை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஸோ அதனால நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. புரியுதுங்களா? உங்களை மாதிரி நிறைய சிந்திச்ச மனுஷன் தான் நான். நிறைய இடத்துல என்னை அவாய்ட் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. நான் சொன்ன ஒரு ஹோட்டல்ல போனா கூட ஒரு சர்வர் அடக்கம் எனக்கு அசிங்கப்படுத்துவோம். அந்த மாதிரி எல்லாம் வழிகளோட வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த வழிகளே இல்லை. 1000 பேர் கியூல இருந்தா கூட நமக்கு ஒரு ராஜ மரியாதையெல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இலை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிகழ்வு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பற்றற்ற நிலையில நம்ம இன்னைக்கு வாழ்றோம். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். புரியுதுங்களா? சார் முன்ன நம்ம உபசரிச்சுட்டே இருந்தோம் சார். எனக்கு இப்ப என்ன ஒரு சந்தோஷம் சார். என் மருமக இப்போ துபாய்க்கு போனா கூட நீ செஞ்ச அந்த குங்குமம் போட்டு டீ தரா, எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி அண்ணா செட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு சார். வீட்டுல கூட இப்ப சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுறா. அதெல்லாம் கிடைக்கணும்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எல்லாம் கொண்டு வந்தாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் சார் எனக்கு. கண்டிப்பா அது சொல்லவே என்னடா நம்ம ஒரு பெருமைக்கு சொல்றோமோன்னு அப்படி இல்லை சார். அனுபவிச்சதை தான் சொல்றேன் நான் இங்க. கண்டிப்பா. ரொம்ப இப்போ ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைச்சதுன்னா அதுக்குள்ள ரொம்ப லைஃப்ல சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா. சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் தான் சார். ஆமா, இன்னைக்கு அதான். நிம்மதி வாழ்க்கை. சார் வணக்கம் சார். எஸ் மேம், சொல்லுங்க. சார் இன்னைக்கு காலையில ஒரு பசுமாட்டோட அம்மா காட்டினாங்க. ஆமா. அது கூட ஒரு கண்ணு போட்டுச்சுன்னா நமக்கு சீம்பால் கொடுத்து உறவுகளை கொண்டாடும். ம். அது எங்கேயுமே கஞ்சத்தனம் பண்ணாது. பாலை வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுட்டுலாம் இருக்காது. ஆனா நம்ம என்ன உணர்வு காட்டணுமோ அது மாதிரி அடக்கிடும், அதுவுமே அடக்கும். ம். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பான ஒரு நாளா எனக்கு பட்டது. நிறைய கஞ்சத்தனம் என்கிட்ட இருக்குது, ஆனா அதெல்லாம் மாத்திக்க முயற்சி பண்றேன்னு வச்சுக்கல. எஸ், கண்டிப்பா. சந்தோஷம். சார் கண்ணுக்குட்டி இல்லாமலே எங்க அம்மா பேச பேச அது பால் நிறைய விட்டுட்டு இருக்கு சார் இப்போ. கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? எஸ் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். எஸ், வாங்க. இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா? இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.